எஸ், இங்க உமனுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜெயில பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களையும் ஒரு கேட்டுக்குள்ள போட்டு அடைக்க வந்து செய்றாங்க. எல்லா பொண்ணுங்களும் அந்த கேட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தண்ணியானது வந்து ஆன் பண்ணி வந்து வர்றானுங்க. அந்த ஜெயில இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படிதான் குளிச்சாகணும். அந்த ஒரு கைதிகளே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்பவே அழகா வந்து இருப்பா. அந்த ஜெயிலோட வார்டன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அழகா பார்த்து ரசிக்க வந்து ஆரம்பிக்கிறான். நைட் அந்த பொண்ணு செல்ல தூங்கிட்டு இருக்கும் போது இந்த வார்டன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள வந்து போயிடுறான். அந்த ஒரு பொண்ணு இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட கையை பாத்தீங்கன்னா கடிச்சு வந்து வச்சிடறான். அப்படி கடிச்சு வைக்கவும் கடுப்பாயை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படி தூக்கி வீச வந்து செய்யறான். சவுண்ட் ஆனது கேட்ட அடுத்த செகண்டே அந்த ஒரு செல்ல நோக்கி ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா வர வந்து செய்யறாங்க. ஒரு ஆபீசர் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வார்டன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஒரு பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணா, அதுக்காக அதை அப்படி அடிச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு நடந்த இந்த ஒரு கொடுமை பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு மறுநாள் வேற ஒரு ஆபீசர் கிட்ட போய் பாத்தீங்கன்னா சொல்ல வந்து செய்யறா. அந்த ஒரு ஆபீசர் பாத்தீங்கன்னா அதை கேட்ட உடனே இந்த பொண்ணை அடிக்க வந்து செய்யறாங்க. மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கைதிகளுமே ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அடிக்க வந்து செய்யறாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜெயில் கைதிகளுமே பாத்தீங்கன்னா வேணுமனே வந்து வம்பலுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பொண்ணை இப்படி டார்ச்சர் ஆனதை அனுபவிக்கவும் இப்படி சும்மா இருந்தா வேலைக்காக நினைச்சுக்கிட்டு உடம்ப ரெடி பண்றதுக்காக பாத்தீங்கன்னா டெய்லி எக்ஸசைஸ் ஆனது பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த ஜெயில இருக்கக்கூடிய பொண்ணுங்க மறுபடியும் கிட்ட வம்பலுக்கும் போது அந்த ஒரு பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிக்கிறா. அப்படி அடிக்கவும் அங்க இருக்கக்கூடிய மத்த கைதிகள் எல்லாமே பயப்பட வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அடுத்த செகண்டே என்ன நடந்துச்சுன்னு கேட்காம கூட பாத்தீங்கன்னா அடிக்க வந்து செய்யறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கைதி கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் ஒரு சிக்னல் ஒண்ணு கொடுக்குறாங்க. சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு பொண்ணு ஒரு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி ஒரு நபர் தப்பா நடந்துக்கிட்டால அந்த ஒரு ஆபீசர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாத்ரூம்குள்ள தான் வந்து இருப்பான். அவருக்கு கூடிய பாத்ரூம்குள்ள இவன் நுழையும் போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயந்து போய் கூடிய டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் வெளில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பூட்டு போட்டு வந்து வச்சிருக்காங்க.